xy cube maximum. ஆ அப்போ என்னாச்சு? நீ சொன்னது கரெக்டு தான். அடுத்தது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன எடுக்கிறீங்க? எக்ஸ் ஒய் கியூப்னு எடுக்கிறீங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன சொன்னீங்க? எக்ஸ் இன்ட்டு 60 மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் கரெக்டுங்களா? 60 minus x whole cube. அப்போ இது என்ன பண்ணுவீங்க? டேஸ் கண்டுபிடிக்கும் போது u இன்ட்டு வி மெத்தட் அப்ளை பண்ணுவீங்க கரெக்டாமா? அப்போ என்னாச்சு? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு யூ டேஸ் ஃபார்முலா யூ டேஸ் வி ப்ளஸ் யூ வி டேஸ். அப்போ என்ன கிடைக்குது? 60 மைனஸ் எக்ஸ் plus x 60 into x whole cube plus x into 3 into 60 minus x whole square into minus 1. minus 1. அப்போ f டபுள் டேஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சலாமா? இல்லை ஃபர்ஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது யார் காமன்? 60 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் காமன் கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 60 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x வருதா? கரெக்டாக மைனஸ் 3x தான் வரும். minus 3x அவ்வளோதான். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 60 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 60 மைனஸ் 4x. அப்போ இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கரெக்டாக கண்ணு? இப்போ எஃப் டபுள் டேஸ் கண்டுபிடிச்சிங்க. எஃப் டபுள் டேஸ் என்ன வரும்? இது u இது v u டேஷ் 2 இன்ட்டு 60 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு அதுக்கு முதல்ல மைனஸ் 2 போட்டுடலாம். போட்டுடலாம். நம்ம அஸ்பர் ஃபார்முலா படி போடுறோம், மற்றபடி எதுவும் இல்லை. நீ மைனஸ் முன்னாடியே போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே 60 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 60 மைனஸ் 4x மைனஸ் 4 4x இன்ட்டு மைனஸ் 4. நான் இங்கே அப்போ எல்லாத்துக்கும் காமனாக யார் இருக்கிறாங்க? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யாரெல்லாம் காமன்? 16 மைனஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் காமன் மைனஸ் 2. வெரி குட், அது கரெக்டான ஆன்சர். மைனஸ் 2 காமன், 60 மைனஸ் எக்ஸ் காமன். ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 2 எடுத்தாச்சு, மைனஸ் எடுத்தாச்சு. இங்கே என்ன இருக்குது? 60 மைனஸ் 4x இருக்குது கரெக்டுங்களா? 60 மைனஸ் 4x இருக்கும். இங்கே உள்ள எனக்கும் மைனஸ் வெளியே வந்துச்சு, ஒரு 2 வந்துச்சு, ப்ளஸ் 2 இருக்கும் கரெக்டாப்பா? கரெக்டாக ப்ளஸ் 2 தான் இருக்கும், ஏன்னா ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம், மைனஸ் வெளியே. அப்போ எனக்கு சொல்லுவாங்களா? மைனஸ் 2 இன்ட்டு 16 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 58 மைனஸ் 4x கரெக்டாப்பா? 50x மைனஸ் 4x கரெக்டுங்களா? இதுதான் யாரு? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கரெக்டுங்களா? சரி, இப்போ அடுத்த ஒரு என்ன? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0 பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? 0 பண்ண போறோம். யாரை? 0 பண்ண போறோம். அப்போ 0 பண்ண என்ன ஆகும் பாருங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் whole square 60 minus 4x 60 minus 4x equal to 0. அப்போ 0 பண்ணா என்ன கிடைக்கும்? இது வந்து x equal to 60 கிடைக்கும். இது x equal to என்ன கிடைக்கும்? ஒரு நிமிஷம். x equal to 60 இதில் போட்டாவா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒன் போட்டால் 60 கிடைக்கும். செகண்ட் ஒன் போட்டால் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டால் 60 கிடைக்கும். ஓகே, டவுட் இருந்தால் பார்க்கலாம். 60 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 கரெக்டுங்களா? அப்போ இது என்ன கிடைக்கும்? இதுலேருந்து என்ன கிடைக்கும்? 60 எக்ஸ் ஈக்குவல் டு 60 தான் கிடைக்கும். செக் பண்ணி பாரு. ரெண்டு ஸ்பிளிட். ஓ அப்படி சொல்றீங்களா? ஓகே 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 ஓகே. நான் வேற மாதிரி யோசிச்சேன். சரி சரி. 60 minus 4x equal to 0 கிடைக்கும். அப்போ minus 4x equal to minus 60 கிடைக்கும். அப்போ 15 கிடைக்கும். இது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுது. இது வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணனும், அத நம்ம பண்ணிக்கிறோம். என்ன சார் புரியல? -2 தான உள்ள வரும். -2 வரும். கரெக்ட்டுங்களா? அங்க -2 தான் வருமா? அது -2 இங்க போட்டது -2 நான் போட்டுக்கிறேன் பார்த்தேன். -2 +2 வருது. ஓகே, கம்ப்ளீட் பண்ணுங்க. சரி, அப்ப 4x எவ்வளவு கிடைக்குது? 4x 60. அப்ப x எவ்வளவு கிடைக்குது? 15 கிடைக்குதா? அப்ப ரெண்டு வேல்யூ இருக்குது, 60 15. அப்ப 16 15 எங்க அப்ளை பண்ண போறீங்க? இங்க அப்ளை பண்ண போறீங்க.
சரிங்களா? இதுல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லையா? எஃப் டபுள் டேஷ் அப்ளை பண்ணி சொல்லுங்க. என்ன ஆகும்னு சொல்லுங்க. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல போடணுமா? ம். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 16 பார்த்தோம்னா வந்துட்டு இது 0 ஆயிடும். அப்போ என்டையரா 0 ஆயிடும். இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுறா கண்ணு. இங்க எனக்கு கிடைக்கும் ஹோல் ஸ்கொயர்டு வரும்ல, இந்த ஹோல் ஸ்கொயர்டு விட்டுட்டோம் bro. இந்த ஹோல் ஸ்கொயர்டு வரும். சரி, ஓகே. அப்போ ஹோல் ஸ்கொயர்டு வந்துன்னா இங்க என்ன ஆகும்? -2 +2 இன்ட்டு +2 இன்ட்டு 16 மைனஸ் எக்ஸ்னு வரும். சரிங்களா? இது 16 மைனஸ் எக்ஸ் +2 இன்ட்டு 16 மைனஸ் எக்ஸ். அங்க என்னவா இருந்தாலுமே நம்ம 60 போடும்போது 0 ஆயிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் இது மட்டும் என்ன வரும்? இந்த ஃபங்க்ஷன் தப்பாயிடுது. இந்த ஃபங்க்ஷன் தப்பாயிடுது. இதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். அப்ப என்னாச்சு? ஆ, உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி பார்த்தோன்னா 60 60 அதாவது 60 மைனஸ் எக்ஸ் 60 மைனஸ் எக்ஸ் கரெக்டு. பிளஸ் 2 இன்டூ 60 மைனஸ் எக்ஸ் தான். 2 இன்ட்டு 60 மைனஸ் எக்ஸ். அப்படி இது வருமா? இல்லை என்னாச்சும் மிஸ்டேக் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. ஒரே நிமிஷம் இரு. இது என்ன ஒரு லைட்டாக மிஸ்டேக் ஆன மாதிரி. இது ஃபுல்லாக வெளியே எடுத்துடும். இது ஃபுல்லாக வெளியே எடுத்து 60 மைனஸ் 4x தான் கரெக்ட். எனக்கு இதான் இருக்குது. ஒரே நிமிஷம் ஆ, என்ன நடக்குதுன்னா இவனை வெளியே எடுத்துட்டோம் கரெக்டுங்களா? -2 வெளியே ஆமா. 60 மைனஸ் எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம். அப்போ மீதியாக இருக்கிறா இவன் தான் இருக்கிறா அதில். அப்போ அவனை போட்டுக்குங்க. 60 மைனஸ் 4x. இங்கே என்ன ஓடிச்சிடும்? ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம். அப்போ என்னாச்சு? +2 இருக்குது, 60 மைனஸ் எக்ஸ் இருக்குது. இது சிம்பிள் பண்ணுறாங்க 60 மைனஸ் எக்ஸ். இது சிம்பிள் பண்ணி தான் நம்மளோட ரிசல்ட் வரும். ஒரே ஒரே நிமிஷம். ஆ சொல்லுங்க சார். அதாம்மா. இப்போ இது ஹோல் ஸ்கொயர் இருக்குதாங்கன்னு, இது ஹோல் ஸ்கொயர் இருக்கும்போது நம்ம என்ன வெளியே எடுத்துக்கிறோம்? 60 மைனஸ் எக்ஸ் வெளியே எடுத்துக்கிறோம். அண்ட் -4 ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம். -2 வெளியே எடுத்துட்டோம் கரெக்டுங்களா? அப்போ மீதி யார் இருப்பா? 2 இன்ட்டு 60 மைனஸ் எக்ஸ் இருக்கும் கரெக்டுங்களா? 2 இன்ட்டு 60. ஆ, அப்போ இது இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 120 -2x கிடைக்குமா? ஆ, அப்போ இது சிம்பிள் பண்ணால் கிடைக்கும் 60 + 120 180. ஆமா. 180 -3x கரெக்டுங்களா? ஆ, -3x. இதுதான் நம்மளோட ஆன்சர். யாரோடது? எஃப் இந்த எஃப் சம். டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். அதான் சொல்றாங்க. இப்போ 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம்ல, 2 பாயிண்ட் இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணா என்ன வரும்? நீ ஒரே சொன்ன எனக்கு 60 போட்டா 0 ஆயிரும் கரெக்டுங்களா? ஆல்ரெடி 60 -2 ம் 180 மைனஸ் 3x. ம் ஓகே. -2 60 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 120 180 மைனஸ் 3x. அப்போ என்ன ஓகே, ஓகே. சொல்லி எஃப் டபுள் டேஷ்ல 60 போட்டா 0 ஆயிடும். 60 போட்டா 0 ஆயிடும். பாசிட்டிவா 15 நெகட்டிவா? -30 இது வந்து இந்த டெஸ்ட்டே ஃபெயில். இந்த டெஸ்ட்டே ஃபெயில். நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவ் இல்ல. அப்ப எஃப் டேபிள் டேஸ் ஆஃப் 15 போடுங்க. 15 போட்டா பாசிட்டிவா நெகட்டிவா? 15 போட்டா 45. 45 மைனஸ் போட்டோம்னா நெகட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் தான் அது. அப்ப நெகட்டிவ். நெகட்டிவ். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னாச்சு? x ஈக்குவல் டு 15 f இஸ் மினிமம். கரெக்டா? f இஸ் மேக்ஸிமம். லெஸ் தென் 0 தானே? அப்ப லெஸ் தென் 0னா f இஸ் மேக்ஸிமம். கரெக்டாப்பா? ஆ, அண்டர்ஸ்டாண்ட் முடியுதுல்ல? அப்போ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ்ல என்ன அப்ளை பண்ண போறீங்க? இவன் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு. அப்போ என்ன பண்ண போறீங்க? ஓகே, ஒய் வேறு கண்டுபிடிக்கணும்ல, ஒய் இதை வச்சு கண்டுபிடிங்க. அப்போ என்னாச்சு? ஒய் ஈக்குவல் டு 60 மைனஸ் 15 தட் இஸ் ஈக்குவல் டு 45. ஆ, அப்போ அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 45 கியூப். இதுதான் நம்மளுடைய வேல்யூ. சரிங்களா? 15 இன்ட்டு ஓகே. 45 ஒய் கியூப் தானே? ஒய் கியூப் வந்து ஒய்யோட வேல்யூ 45. அப்போ 45 கியூப். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எனக்கு டவுட் இருக்குதா? இல்ல சார். அப்போ இதான் மேக்ஸிமம். அண்ட் இதனோட பாயிண்ட்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். எக்ஸோட வேல்யூ என்னென்ன பாசிபிள்? எக்ஸ் இஸ் 15 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 45. இதுதான் பாசிபிள். ஆ, மேக்ஸிமம் இருக்கிறது ஒன்றான பாசிபிள் இதுதான். சரிடா கண்ணு? ஆ, ஓகே. அப்போ கொஸ்டின் நம்பர் யாரை முடிச்சுக்கிறோம்? கொஸ்டின் நம்பர் 14 முடிச்சுக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 15 ஆ. இதே ஐடியா தான்.